ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ்டு வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக டீட்டெயிலிங்கான ஒரு ஒர்க். இதே டிசைனை வந்து நீங்கள் 10 நிமிஷத்துலேயும் முடிக்கலாம், இல்லை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 1 மணி நேரத்துலேயும் முடிக்கலாம். ஸோ எந்த ஸ்டிச் வந்து நம்ம என்ன மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்னோடய அப்கமிங் சம்மர் கிளாஸில் வந்து பார்ப்பீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைன். இதில் நான் இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸோடைய வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சாரீ வந்து இந்த ஒரு மெரூன் ஷேடு மாதிரி, இது ஒரு மாதிரி மெரூன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிறிஸ்டல் பீட்ஸு, இந்த த்ரெட் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கான நெருக்கமான இன்ட்ரிகேட்டான ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர் நல்லா உங்களுக்கு எம்போஸ்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். இதே டிசைனை நம்ம சிம்பிளாக பீட் ஒர்க் வச்சும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பட் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு ஒர்க். கிளைண்ட் வந்து பிக்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒவ்வொரு பெட்டலுக்குமே 3 பெட்டல் நான் போடுறேன். ஒரு பெட்டல் போட்டாவே ஃபில் ஆகிடும். பட் 3 பெட்டல் போடும்போது இன்னும் டீட்டெயிலிங்காக நல்லா நெருக்கமாக வந்து ஒர்க் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்குமே நான் 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போடுறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுலையுமே டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் பெட்டலை போட்டு முடிச்சுட்டு தான் நான் சைடில் போடுறேன். இதெல்லாம் தான் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறதுக்கும் நீங்களாக வந்து வீடியோ பார்த்து போடுறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சைட்லேருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கொடுக்கலாம். எம்ப்ராய்டரி வந்து எல்லாருமே பண்ணலாம். பட் அதை எந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கே அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணணும், அண்ட் கிளைண்ட்டோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி டிசைன்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணணும், ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய அப்கமிங் சம்மர் கிளாஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு பேசிக் தெரியும், அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் என்கொயரி பண்ணதுனால தான் அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் ஸ்பெஷலாக இந்த சம்மருக்காக 1 மந்தில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எல்லா ஒர்க்குமே டீட்டெயிலிங்காக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கம்ப்ளீட்டாக லைவாக ஆன்லைனில் உங்களுக்கு நடக்க போகுது. ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான், ஆஃப்லைன் இல்லை. ஸோ எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கோர்ஸ் முடித்தோடனே எவ்ரிடே ஒரு ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கிடச்சிரும் வித் லைஃப் டைம் ஆக்சஸோட. கோர்ஸ் முடிச்சோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும். இதில் வந்து கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சவங்க தான் ஜாயின் பண்ண முடியும். பேசிக்னா அட்லீஸ்ட் செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தவிர மற்ற எல்லா ஒர்க்குமே, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வித் த்ரெட் ஒர்க்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நாட் ஒர்க்கு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, பூலியன் ரோஸு, அண்ட் நிறைய அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் லைக் சோட்டி ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க்கில் எல்லா டைப் ஆஃப் ஜர்தோசி ஒர்க். ஸ்டிச்சு வேணால் ஸ்டிச் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டிசைன்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த ஸ்டிச்சை எங்கே அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு எதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங்காக நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், பொட்டிக்கு தேவைப்படுற மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி ஒர்க்கில் நீங்கள் வந்து லீவ் டிசைன், ஃப்ளவர் டிசைன், மேங்கோ டிசைன்ஸ் இதெல்லாம் கற்றுப்பீங்க. ஜர்தோசிலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பிரைடட் ஸ்டிச் ஃபேமிலி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் நீங்கள் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கட் ஒர்க் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட்டு நெட் எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டிச்சஸாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பொட்டிக் மேனேஜ்மெண்ட் அதுவுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு ட்ராயிங் நாலேஜே சுத்தமாக இல்லைனாலும் சரி, டெய்லரிங் நாலேஜும் சுத்தமாக இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த கோர்ஸில் மெயினாக ஒவ்வொரு ஸ்டிச்சுமே எந்த மாதிரி டிசைன்ஸில் அப்ளை பண்ணணும், அண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பொட்டிக் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு கேட்லாகை ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ எது இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மெயினாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எப்படி படிப்படியாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸோட எல்லா வீடியோஸுமே இருக்கும். கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வீக்லி 5 days உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். பிகாஸ் இது அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய
பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ லிமிடெட் சீட்ஸு அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோடு தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண ஒர்க்குக்கான ஃபீட்பேக், அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், கன்னடா எந்த லாங்குவேஜ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜர்தோசி லோடிங் பார்த்தீங்கன்னா இதோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹாஃப் அண்ட் ஹாஃப் டெக்னிக்கில் லோட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் சைடில் இருக்கிற பெட்டல்ஸ் பாருங்கள், அது வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் போட்டு ஒரு ஒன் சைட் லோடிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லீஃபுக்கு ஒன் சைட் லோடிங் போடணும், எந்த லீஃப்க்கு வந்து டபுள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டெக்னிக் யூஸ் பண்ணணும், ஏன் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கோர்ஸில் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ சென்டரில் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டலும் அந்த ஒவ்வொரு லீஃபு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒர்க் வந்து இதில் இருக்குது. இது நான் 10 நிமிஷத்துலேயும் முடிக்கலாம், 1 hourலேயும் முடிக்கலாம். ஸோ எதனால் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ரைஸை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷனே வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியாதது தான். ஸோ என்னோடய கோர்ஸில் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எஸ்பெஷலி உங்களோட கேட்லாக் எப்படி க்ரியேட் பண்ணணும், அண்ட் நிறைய பொட்டிக் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒர்க்கர்ஸில் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, லீகலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து தேவை, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மெயினாக ட்ரேசிங்குமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். பேசிக் ட்ரேசிங்லேருந்து அட்வான்ஸ்டு ப்ரைடல் ப்ளவுஸ், பல்லாக் டிசைன் ட்ரேசிங் வரைக்கும் இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே ப்ராப்பராக உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி எப்படி ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகும். ப்ளஸ் உங்களோட ஆன்லைன் பொட்டிக்குமே ஸ்டார்ட் ஆகிடும். நான் கோர்ஸ் நடுவுலையே உங்களுக்கு எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு லைவாகவே காட்டுவேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாவே அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி எப்படி வந்து கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கணும், என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசணும், அண்ட் கேட்லாக் ப்ரிப்ரேஷன்லேருந்து எப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகும். எஸ்பெஷலி மெயினாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்யூச்சரில், இல்லாட்டி ஒரு வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் அண்ட் ஒன்லி அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ நான் த்ரெட் ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், பிகாஸ் பேசிக்ஸ் நான் கவர் பண்ண மாட்டேன். இது ஒன்லி கம்ப்ளீட்லி அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ 1 monthல் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இந்த கம்ப்ளீட்டாக இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுக்குமே கற்றுக்கிட்டு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நெட் எம்ப்ராய்டரிலேருந்து கட் ஒர்க்லேருந்து நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸிங், பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த த்ரெட் ஒர்க்கோட சென்டரில் எல்லாமே பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஜர்தோசி லூப் ஸ்டிச்சு. ஸோ ஜர்தோசிலுமே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், சிலபஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் தான், ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. March 16 மண்டே இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து 1 month கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ எந்த டைமிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லூப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து அகெயின் ரொம்ப டைம் ஆகக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ ஒவ்வொரு லூப்ஸாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும் அண்ட் நெருக்கமாக இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது, பட் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இந்த ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 லேயர்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரர். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். சிங்கிள் ப்ளவுஸ் நீங்கள் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் டெய்லர் ஷாப்ஸ், பொட்டிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பல்க் ஆர்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலும் நீங்கள் நிறைய ப்ளவுசஸ் இருக்குனாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600லேருந்து எங்ககிட்ட இருக்குது. சிம்பிள் பீட் ஒர்க் உங்களுக்கு கவர் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸுமே வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம்.
இல்லைனா நீங்கள் என்னோட கேட்லாக்லேருந்தும் நீங்கள் டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும், அதுலேருந்தும் நீங்கள் டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இல்லை எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் கொடுத்தாலும் அதே மாதிரி உங்கள் சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நிறைய பேர் கொரியர் அனுப்புகிறாங்க வேறு ஊர்லேருந்து. ஸோ நீங்கள் கொரியர் மூலியமாகவும் அனுப்பலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஃபுல் அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் ப்ரிசாரான்னு செக் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். விஸ்வபிரியா நகர் பேகூரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸுக்கு ஒரு 3 to 4 லேயர்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக அடுக்கடுக்காக இருக்கணும். ப்ரீவியஸ் லூப்போட 2 லூப்புக்கு சென்டரில் நெக்ஸ்ட் லேயரோட லூப் வந்து உங்களுக்கு வரணும். அகெயின் நிறைய டைம் ஆகும், பட் ரொம்ப டீட்டெயிலிங்கான இன்ட்ரிகேட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க், நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு எல்லாமே அகெயின் ஒரு பெரிய பீடு சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி சென்டரில் ஒரு கட்தானா பீட்ஸ் ஒரு லைன், திருப்பி அதே மாதிரி பெரிய பீடு சுகர் பீட்ஸு கட்தானா பீட்ஸ் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஆகட்டும் இல்லாட்டி யூடியூப்லேயும் ஆகட்டும் நிறைய பேர் கேட்குறது வந்து சுகர் பீட்ஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, சுகர் பீட்ஸ் கருத்து போயிடுது, என்ன யூஸ் பண்ணணும், சைஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் மட்டும் இல்லை, கட்தானா பீட்ஸும் தான். சைஸ் வந்து சின்னதாக ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு டீட்டெயிலிங் வந்து நல்லாயிருக்கும். கட்தானா பீட்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன பீட்ஸும் இருக்குது, பெரிய பீட்ஸும் இருக்குது. சைஸ் வந்து உங்களுக்கு 15/0 16/0 அந்த மாதிரிலாம் நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கும்போது தான் இந்த சைஸஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். இல்லாட்டி நீங்கள் ஹோல்சேலோ இல்லாட்டி நீங்கள் வந்து 100 grams ரீட்டைல் ஷாப்ஸில் வாங்குறீங்கனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்லேயும் எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து A-Star பிராண்ட், ஜப்ளோ மேக்ஸ், அப்புறம் ப்ரிஸ்டோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பீட்ஸில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஹோல்ஸோடு உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த ப்ரிஸ்டோலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி A-Star இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா, லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதுவுமே நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் ஆஃப் த பீட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ நல்ல குவாலிட்டியான ப்ளவுஸ் வாங்கினாலும் அது ஏன் கருத்து போகுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேடாக தான் செய்யும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாஷ் பண்ணக்கூடாது, அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது, அண்ட் ட்ரை க்ளீனுக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே ஹேண்ட் வாஷ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஃபேனுக்கு அடியில் காய வைக்கணும். நீங்கள் வெயிலில் போட்டாவோ இல்லாட்டி ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ளவுசஸ் போட்டாவோ கண்டிப்பாக எந்த ஹை குவாலிட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது கருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது ஃபேட் ஆகிறது பிளாக் ஆகிறது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லாட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு அந்த ப்ளவுசஸ் வந்து எந்த பீட்ஸுமே கருக்காமல் நீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த பீட்ஸும் கட்தானா பீட்ஸும் மாற்றி மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ். இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ் டெய்லர் ஷாப்ஸு பொட்டிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஒர்க் மட்டும் பண்ணியும் நாங்கள் கொடுப்போம். இல்லை வித் ஸ்டிச்சிங்கோட வேணும் அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணியும் நாங்கள் கொடுப்போம். நிறையா பொட்டிக்ஸ்க்கு ஷாப்ஸ்க்கெல்லாம் ரெடிமேட் ப்ளவுசஸ் மாதிரி உங்களுக்கு சைஸஸ்லையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஸோ அப்கமிங் சம்மர் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸு, பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த மேலே இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து சென்டரில் கிளிப் ஸ்டோனுமே நல்லா ஹை குவாலிட்டியான கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்ட்ரிகேட்டான ஒர்க் எல்லாமே பிளாஸ்டிக் பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஸ்டோன்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் இன்னும் என்ஹான்ஸ்டாக ஹைலைட்டடாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஓவரால் டிசைனே, அந்த ஃப்ளவர் டிசைனே பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன், ரொம்ப இன்ட்ரிகேட் அண்ட் டீட்டெயிலிங்கான ஒரு ஒர்க்.
ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் போடுறதுக்கே கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். கிளிப் ஸ்டோனுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸுமே அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரிப்பாக உங்களுக்கு இருக்கும், விழுறதுக்கு சான்ஸ் இருக்காது. அண்ட் அகெயின் அந்த ஜர்தோசி நல்லா எம்போஸ்டாக வரதுக்கு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது சென்ட்ரல் நல்லா ஹைலைட்டடாக உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். இதோட ஃபுல் ஸ்லீவ் டிசைனுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சென்டர் ஃப்ளவர் தான் ஹைலைட்டே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.